நாட்டையே உலுக்கிய மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவத்தில் சிக்கொண்டு காணாமல் போன விஜயலட்சுமி குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட நிதி உதவியில் திருப்தி இல்லை என்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவத்தில் இந்தியாவைச் சேர்ந்த விஜயலட்சுமி புதையுண்டு மரணமடைந்தார். அவரின் குடும்பத்தாருக்கு 30,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்பட்டது. அப்படியென்றால் ஒரு உயிரின் மதிப்பு 30,000 ரிங்கிட் தானா என்று மாயிகா துணைத் தலைவருமான அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாயிகா உங்களுக்கு தெரிஞ்ச கடந்த காலத்திலிருந்து ஒட்டுமொத்த சமுதாயம் சார்ந்த கட்சியாக தான் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம 9 நாடாளுமன்றத்தில் போலி போட்டால் கூட நம்முடைய அனைத்து சக்திகளும் நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து தொகுதிகளில் இருந்த இந்தியர்களுடைய நலனும் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இந்திய சமுதாயமும் அதற்கு ஓரளவுக்கு அவங்க எல்லாத்தையும் அடையாளம் கண்டுட்டாங்க. இந்திய சமுதாயம் கடந்த காலங்களில் மாய்க்கா மட்டும்தான் பதவியில் இருந்தது, மற்ற கட்சிகள்லாம் பதவியில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு போய் வாக்களித்தாங்க. ஆனால் இந்த 2 ஆண்டுத்தில் முழுமையாக அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எந்தெந்த கட்சி எப்படி இருக்குது, எந்த தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்க, எப்படி செய்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்பாரற்ற ஒரு சமுதாயம் மாதிரி தான் இருக்குது. அந்த நிலையில் மாற்றப்பட வேண்டும். இப்போ மாய்க்கா பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியாக இந்த ஒரு மஜ்ஜிடியில் இழந்த மாதுக்கு 30,000 வெள்ளி சௌகாத்தி கொடுத்து ஒரு திருப்திகரமாக இல்லை. ஏன்னா ஒரு உயிருடைய விலை 30,000 அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு சமுதாயத்தில் எந்த தலைவர்களும் இல்லை. அப்போ நாளைக்கு இந்த நாட்டில் இருக்க ஒரு இந்தியர் விழுந்தால் கூட அதான் நிலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே கடந்த காலத்தில் நடந்துருச்சுன்னா நமக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருந்துச்சு, நம்ம உணர்வுகளை மதிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. இல்லை நம்ம இப்போ அது இன்றைக்கி அது குறித்து தான் விவாதித்தோம். ஏன்னா இது ஒரு நெக்லிஜென்ஸ் நடந்தது. சும்மா 30,000 வெள்ளி கொடுத்து கண் துடைச்சிடக்கூடாது. சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் அப்படின்றத, ஏன்னா சட்டத்தில் அதுக்கான இடங்கள் இருக்குது. அது குறித்து சம்மந்தப்பட்ட, ஏன்னா நம்ம சட்ட ரீதியாக ஒரு முடிவு எடுத்து அந்த குடும்பம் ஒத்து வரலைன்னா சரியாக வராது. அதனால் அந்த குடும்பத்தில் கலந்து ஆலோசனை சொல்லி பேசியிருக்கிறோம். இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு பதவியில் உள்ளவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி யாரும் கேள்வி எழுப்பாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். விஜயலட்சுமி மரணம் ஒரு அலட்சியத்தால் நடந்திருக்கலாம். இது தொடர்பில் சட்ட ரீதியாக வழக்கும் கூட தொடரலாம். ஆனால் இந்த வழக்கிற்கு விஜயலட்சுமி குடும்பத்தினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எனவே அவரின் குடும்பத்தாரிடம் கலந்துரையாடல் நடத்திய பின் மாயிகா உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் என்று இன்று 78வது பேராளர் மாநாடு குறித்து அறிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது சரவணன் இவ்வாறு கூறினார்.